During 12 month. Good evening. Good evening, sir. During pa. Okay ma. So today வந்து new topic reduction new topic ma. I think yesterday reduction complete முடிச்சிட்டோமா? Typesலாம் முடிச்சிட்டோம் தானே? Yes or no? Yes, sir. Yes. ஓகேமா. ஆக்சுவலி டுடே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸிங்மா, எப்படி பேலன்ஸ் பண்றது, சரியா? எப்படி ஒரு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றதுன்னு பார்ப்போம், சரியா? ஓகே. Okay, sir. எஸ். இல்லை ரெடிலாமா? ரெடியா? Yes, sir. எஸ். ஓகேமா. ரெடி? Yes, sir. இந்த பேலன்ஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் டூ டைப்ஸ்மா. பேலன்சிங் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் டூ டைப்ஸ். ஓகே. Balancing redox reactions. இது டூ டைப்ஸ். அது என்ன சார் டூ டைப்ஸ்னா, ஒன்று வந்து அயனிக் எலக்ட்ரான் மெத்தடு, சாரி அயான் எலக்ட்ரான் மெத்தடு. என்னமா? எலக்ட்ரான் மெத்தடு. ஓகேவா? அனதர் ஒன்று சார், எஸ். இதுக்கு தமிழ் சொல்லுங்க. மீனிங் சொல்லுங்க சார். தமிழ் மீனிங் சார். ஓகேவா? ஆக்சிடேட்டிவ் ஒடுக்க வினைகளை சமப்படுத்துதல். டாபிக் வந்து ஆக்சிடேட்டிவ் ஒடுக்க வினைகளை சமப்படுத்துதல். சார், அதுல வந்து ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட் சார். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து சிலது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்க சார், இங்கிலீஷ் வேர்டு. சிலதுக்கு வந்து தமிழ் மீனிங் சொல்லுங்க சார், கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. கண்டிப்பா. சரிம்மா, நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்றேம்மா. நான் ஒருவேளை நீங்க யாருமே கேட்கலங்கன்னு நான் இங்கிலீஷ்லயே ஓகே நான் போயிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. சரியா? நீங்க ஏதாவது எந்த டவுட்ல எனக்கு கேட்டுக்கணும். எந்த டவுட் கேட்டாலும் உடனே சொல்லுது, நான் இருக்கேன். நீங்க யாரும் கேட்கலன்னு நான் போயிட்டு இருக்கேன், வேற ஒன்றும்ப்பா. ஓகே சார். மற்றபடி கிளாஸ்ல ஓகே தானே? ஓகே சார், கிளாஸ்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சார். சில வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ்ல வந்து டக்குன்னு ஓகே 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 எடுத்துக்க முடியலைங்க சார், மறந்துடுது. சரிப்பா, பண்றப்பா, கண்டிப்பா பண்றேன். ஓகே. அப்ப பேலன்ஸ் ரெடாக்ஸ் ரியாக்ஷன், பேலன்ஸ் ரெடாக்ஸ் ரியாக்ஷனா தமிழ் வந்து ஆக்சிடேட்டிவ் ஒடுக்க வினைகளை சமப்படுத்துதல். ஆக்சிடேட்டிவ் ஒடுக்க வினைகளை சமப்படுத்த சொல்றோம்.
ஒண்ணு அயன் எலக்ட்ரான் மெத்தடு. அயன் எலக்ட்ரான் மெத்தட்னா தமிழ் வந்து அயனி எலக்ட்ரான் முறை சொல்லுவாங்க. அயனி எலக்ட்ரான் முறை. ஓகேவா? அயனி எலக்ட்ரான் முறை. செகண்ட் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடு. ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடு. தமிழ் வந்து ஆக்சிடேட்டர் எண் முறை. ஆக்சிடேட்டர் எண் முறை சொல்றேன். ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்னா சரியா? இந்த ரெண்டே மெத்தட் தருவாங்க. அயனி எலக்ட்ரான் முறை, ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்னா ஆக்சிலேட்டர் எண் முறை சொல்லுவாங்க. சரியா? பிரச்சனை இல்லை. ஆக்சிஜன் எண் முறை. ஒரு ஸ்பேஸ் வெயிட். சார் குட் ஈவினிங் சார். சார் குட் ஈவினிங் சார். சார் சொல்லுங்க சார். சார் சாட்டர்டே வந்துடுறோம் சார். எஸ் சார், எஸ் சார். சரிங்க சார், ஓகேங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகேப்பா, ஓகே ரெடி. அப்போ ஆக்சிலேட்டர் எண் முறையை சொல்றோம். சரியா? ஆக்சிலேட்டர் எண் முறை அப்படின்னு சொல்றோம். சரியா? மியூட் பண்ணுங்கம்மா ப்ளீஸ். மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். யாரும்மா மியூட் ஆன் பண்ணிருக்கீங்க? மியூட் பண்ணுங்க, மியூட் ஆஃப் பண்ணுங்க. சரிப்பா, மியூட் ஆஃப் பண்ணுங்க. சொல்லுங்க. அந்த ரெண்டாவது மெத்தட் ரைட் பண்ணி ஆக்சிலேட்டர் எண் முறை. ஓகே, இது அயனி எலக்ட்ரான் முறை. ஓகே, மியூட் ஆஃப் பண்ணிட்டு பேசுங்கம்மா. யார் மியூட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பாருங்க. பாஸ் சொல்லுங்கம்மா. மியூட் யார் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பாஸ் சொல்லுங்க. நேம் சொல்லுங்க. யாருப்பா? சுதாகரன். சுதாகரன் ப்ளீஸ் மியூட் ஆஃப் பண்ணுங்க. ஓகே, லிசன்மா. ஸோ நம்ம அதில் ஃபர்ஸ்ட் வந்து அயனி எலக்ட்ரான் மெத்தட் தான் பார்க்க போறோம். என்ன மெத்தட் பார்க்க போறோம்? அயன் எலக்ட்ரான் மெத்தட். அயன் எலக்ட்ரான் மெத்தட். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கணும். சரியா? மியூட் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, நல்ல கவனி. இந்த அயனிக் எலக்ட்ரான் மெத்தட் இருக்குல்லையமா, இதுலயே கூட ரெண்டு மெத்தட் இருக்கு. ஆசிட் மீடியத்துல எப்படி போடணும், பேசிக் மீடியத்தில் எப்படி போடணும் இருக்கு. ஓகேவா? அயனிக் எலக்ட்ரான் மெத்தட்ல ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு வந்து அசிடிக் மீடியம். அசிடிக் மீடியம் தமிழ் அமில ஊடகம் சொல்லுவாங்க. அமில ஊடகம் இதான் அசிடிக் மீடியம், அமில ஊடகம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுல ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் மீடியம். இது கார ஊடகம் சொல்லுவோம். கார
நான் மியூட் பண்ணிட்டு பேசணும்னு சொன்னேன். மியூட் ஆஃப் பண்ணுங்க. நல்லா கவனி. அசிடிக் மீடியம், பேசிக் மீடியம். ஸோ அசிடிக் மீடியம் எப்படி சார் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிச்சுக்கோ. நல்லா கவனி. ஒரு ஈக்குவேஷன்ல பிளஸ் மைனஸ் ரெண்டும் இருந்தா, ஓகேவா? சார்ஜஸ் நான் சொல்றது சார்ஜ் சொல்றேன். பிளஸ் சார்ஜ் ஒன்லி இருந்தாலும், ஓகே, ஐ மீன் பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கலாமா? இதை பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்லி, அல்லது அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கணும், அல்லது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டும் மிக்சடா இருந்தா, ரெண்டும் மிக்சடா இருந்தா இது இது வந்து அசிடிக் மீடியம் நம்ம சொல்லணும். நல்லா கவனி. அம்மா மியூட் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம், யாருன்னு பார்ப்போம். சுதாகரன் மியூட் ஆஃப் பண்ணுங்க. மியூட் ஆஃப் பண்ணலாம். ரிமூவ் பண்ணிடுவேன், சரியா? ஓகே, கவனிமா. அசிடிக் மீடியம் நல்ல கவனி. அசிடிக் மீடியம் எப்படி பண்ண முடியும்னு பாருங்க. பாசிட்டிவ் சார்ஜா இருக்கணும், ஒன்லி பாசிட்டிவ் சார்ஜ். ஒரு ஈக்குவேஷன் ஃபுல்லா பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா அசிடிக் மீடியம், அது ஒரு ஈக்குவேஷன்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே இருந்தா அசிடிக் மீடியம் சொல்லணும், சரியா? ஆமா. ஸோ பேசிக் மீடியம்னா என்னன்னாக்கா, ஈக்குவேஷன் ஃபுல்லி ஒன்லி நெகட்டிவ் சார்ஜா இருக்கணும், ஒன்லி நெகட்டிவ் சார்ஜா இருந்தா இது பேசிக் மீடியம். இதுமா இதுதான் மீடியம், பேசிக் மீடியம். கிளியரா இருக்கா பாருங்க. முதல்ல அசிடிக் மீடியம், பேசிக் மீடியம் எப்படி கண்டுபிடிக்கும் பாருங்க. பாசிட்டிவ் சார்ஜா இருக்கணும் ஒன்லி ஈக்குவேஷன் ஃபுல்லி, அல்லது பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் அது அசிடிக் மீடியம். ஒன்லி நெகட்டிவ் சார்ஜ் மட்டும் இருந்தா அது பேசிக் மீடியமா. அப்ப நீ ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் என்ன மீடியம் பார்க்கணும், என்ன ஊடகம், அமில ஊடகமா கார ஊடகமான்னு பார்க்கணும், சரியா? எஸ், இப்போ நான் ஒரு ஈக்குவேஷன் ரைட் பண்றேன். யார் சொல்லுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், Cr2 O7 2 minus plus Fe 2 plus gives Cr3 plus Fe 3 plus. இப்ப சொல்லுங்க, இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா பாருங்க. Cr2O7 2 minus இருக்கு, Fe 2 plus இருக்கு, Cr3 plus Fe 3 plus. அப்ப இது என்ன மீடியமா? அமில ஊடகம். வெரி குட், அசிடிக் மீடியம். இது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடணும், ஓகேவா? எஸ். இப்ப கவனிங்க, நல்லா கவனிங்க. இங்க Cr2O7 2 minusல Crக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னமா? யாரோ சொல்லுங்க, கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. நம்பருக்கு எப்படி கால்குலேட் பண்ண சொல்லிட்டு நான் வேணா ஒன்னே ஒன்று மட்டும் எக்ஸாம் ரைட் பண்ற பாருங்க. இங்க Cr வந்து கால்குலேட் பண்ண போறோம் இல்லையா, அதனால அது 2 டைம் இருக்கிறதால 2x ஃபார்முலா பிளஸ் 7 டைம் ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜன் நம்பர் -2 நமக்கு தெரியும், ஈக்குவல் டு சார்ஜ் -2. அப்ப இது சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2x minus 14, 7 2 are 14 equal to -2. 2x equal to -2 கூட என்ன போனா +14. 2x equal to -2 plus 14 plus 12. அப்ப சிம்பிளிஃபை பண்ணா x equal to +6. இப்படிதான் கால்குலேட் பண்ணணும், புரியுதா? அப்ப +6, ஓகேவா? யா, இந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும், சரியா? எஸ், ஓகேமா. இப்போ இங்க Feக்கு எவ்வளோ, என்ன சார்ஜ் இருக்கோ அது ஆக்சிஜன் இல்லையா, அப்போ +2. இங்க Crக்கு என்ன, அந்த சார்ஜ் தான் ஆக்சிஜன், +3. அப்போ Feக்கு எவ்வளோங்க, +3. ஓகேவா? எஸ், நல்லா கவனிங்க, லிசன். இப்போ இந்த Cr இருந்து
இந்த சிஆர் போனா என்ன, ஓகேவா? இந்த எஃப்இல இருந்து இந்த எஃப்இ போனா என்ன? ரெண்டுமே அசிட்டிக் மீடியம் சார். இல்ல நான் கேக்குறது எதுல ஆக்சிடேஷன் எது ரிடக்ஷன் அதை கேட்கிறேன். சொல்லுங்க. இப்போ அம்மோனியம் டு ரிடக்ஷன். சிஆர்ல இருந்து சிக்ஸ் வந்து ரிடக்ஷன் சார். ஒரு நிமிஷமா. பில இருந்து இங்க போறது பிளஸ் அயன்ல இருந்து அயன் வந்து சரி, ஓகே ஓகே. பாருங்களேன், +6 இருந்து +3. +6 இருந்து +3னா இது டிக்ரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதா? டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகுனா அதுக்கு நேம் என்ன? ரிடக்ஷன். யா, இது ரிடக்ஷன். ஓகே. இங்க இங்க +2, இங்க +3. அப்ப இது என்னது? இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார். ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால இதுக்கு நேம் என்னது? ஆக்சிடேஷன். யா. இப்போ நல்லா கவனிங்க, நல்லா கவனிச்சுங்க. இந்த ஃபுல் ஈக்குவேஷனை ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷனுக்கு ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இல்லையா, அதில் தனியாக எடுத்து எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் எடுத்து எழுதுறேன். இதெல்லாம் பாருங்க, எதில் ரிடாக்ஷனுக்கு அதை மட்டும் எடுத்து எழுதுங்க. Cr2O72 minus gives, ஓகேவா, Cr3 plus, ஓகேவா? நல்லா கவனி, Cr2O72 minus gives Cr3 plus. புரியுதா? ஓகேவா? கவனி, நல்லா கவனிங்க. இப்போ இந்த Cr2O72 மைனஸ் Cr3 பிளஸ் மாறுது போது +6 இருந்து +3 மாறுது. +6 இருந்து +3 எவ்வளவு எலக்ட்ரான் டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஸ்னா கழிக்கிறேன் இல்லையா, அப்ப 3 எலக்ட்ரான் டிஃபரன்ஸ். ஆமா தானே? எஸ். நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னு பாருங்க இந்த இடத்துல. இப்போ இங்க Cr2 இருக்கா, ஆனா இங்க Cr தானே இருக்கு. லெப்பேஸ்ல 2 Cr இருக்கு, ரெடேஸ்ல 1 Cr தான் இருக்கு. அதனால இங்க 2 போடணும். புரியுதா நான் சொல்றது? நல்லா கவனிச்சுக்கோ. Cr2 இருக்கு, இங்க Cr இருக்கு, அதனால இங்க 2 போடுறேன். இப்போ இங்க 2 போட்ட சொன்னா நம்ம Cr2 Cr மாறும்போது தான் 3 எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் இங்க இருக்கு இல்லையா, 3 எலக்ட்ரான் டிஃபரன்ஸ். 2 Cr போட்டா என்ன அர்த்தம்? அந்த 2வை இந்த 3 கூட மல்டிபிகேஷன் பண்ணணும், அப்போ 6 எலக்ட்ரான் மீனிங். இந்த சென்ஸ் புரியுதான்னு மட்டும் சொல்லுங்க. எனக்கு புரியல, நான் மறுபடியும் சொல்றேன். யா, ஓகே. இப்போ அது செகண்ட் ஸ்டெப்ஸ் பாருங்களேன். இப்போ செகண்ட் ஸ்டெப்ஸ் சொல்லுங்க சார். ஒண்ணு இல்லம்மா, இங்க Cr2 இருக்காமா, எங்கன்னு சொன்னா நான் அலைன் பண்ண பாருங்க. இங்க Cr2 இருக்கா, இங்க Cr மட்டும் தானே இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பேலன்ஸ் பண்ணணும். எலமெண்ட் பேலன்ஸ் பண்ணும்போது ஏன் சார் நீங்க ஓ பார்க்க மாட்டீங்க, Cr மட்டும் பண்ணா? இப்ப Cr தான் ரிடக்ஷன் இருக்கு, அதான் ரிடக்ஷன் நடந்த எலமெண்ட் தான் பார்க்கணும். ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் நடக்காத எலமெண்ட் போய் பார்க்க கூடாது. அப்போ ரிடக்ஷன் நடந்த எலமெண்ட் பார்க்கும்போது இங்க Cr2, இங்க Cr, அதனால இங்க 2 Cr போட்டேன். இங்க 2 Cr போறதுக்கு முன்னாடி Cr2ல இருந்து Cr மாறும் போது எவ்வளவு எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்? 3+. ஏன்னா இங்க +6, இங்க +2, சார் +3. அப்ப இதுக்கு டிஃபரன்ஸ் அது மைனஸ் பண்ணணும். அப்ப 6 3 போயிடுச்சுன்னா 3 தானே. அப்போ உங்க 2 Cr போட்டா இங்க 2 Cr போறதால இங்க 3 இந்த 3 கூட இந்த 2 மல்டிபிகேஷன் பண்ணா இங்க 6 எலக்ட்ரான் கிரீன் ஆப் எலக்ட்ரான் 6 போடுறோம், வேற எதுவும் கிடையாது. புரியுதா? நீங்க நிறைய ஈக்குவேஷன் பண்ணும்போது புரியும் உனக்கு. ஓகே, இப்போ ரிடக்ஷன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் எடுத்து எழுதலாம். ஆக்சிடேஷன் எப்படி சார் பண்ணணும்னு சொன்னா, எதெல்லாம் ஆக்சிடேஷன் நடந்திருக்கு அதை மட்டும் பார்த்துடுங்களேன். Fe2 plus gives Fe3 plus. Fe2 plus gives Fe3 plus. ஒண்ணுமே இல்ல, Fe2 plus Fe3 plus எவ்வளவு டிஃபரன்ஸ்னா ஒரு டிஃபரன்ஸ். கரெக்ட். இப்போ இங்கேயும் ஒரு Fe தான் இருக்கு, இங்கேயும் ஒரு Fe தான் இருக்கு. அப்ப லாஸ் ஆஃப் எவ்வளோ? ஒரே ஒரு தான், நீ எதுவும் பண்ண தேவையில்ல. புரியுதா என்ன சொல்றேன்னு? சேமா இருந்தா பிரச்சனை இல்லைம்மா. சேம் அல்ல, எலமெண்ட்டையும் பேலன்ஸ் பண்ணணும், டிஃபரன்ஸ் எலக்ட்ரானையும் பேலன்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. இப்போ பாருங்க, நல்லா கவனி. இப்போ நல்லா புரிஞ்சுக்க இந்த இடத்துல. ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல நல்லா புரிஞ்சுக்குமா.
இப்போ ரிடக்ஷன்ல கெயின் ஆஃப் எலக்ட்ரான் 6, ஆக்சிடேஷன்ல லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 1. இது ரெண்டு ஈக்குவலா இருக்கா இல்ல டிஃபரெண்டா இருக்கமா? டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப டிஃபரெண்டா இருக்குன்னா என்ன பண்ண சொன்னா, நல்ல கவனி, இங்க மல்டிபிள் இந்த எலக்ட்ரான் போடணும், 1 எலக்ட்ரான். ஓகேவா? சொல்றது புரியுதா? சப்போஸ் அப்ப இங்க என்ன பண்ணனாக்கா, ரிடக்ஷன் எவ்வளவு கெயின் எலக்ட்ரான் பண்ணிச்சு அதை போடணும். ஆப்போசிட்டா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷனுக்கும் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷனுக்கும் ஆப்போசிட்டா மல்டிபிகேஷன் பண்ணணும். அப்ப மல்டிபிகேஷன் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. இப்போ ஈக்குவேஷன் ஃபுல்லா மல்டிபிகேஷன் பண்ணணும். ஈக்குவேஷன் ஃபுல்லா என்ன பண்ண மல்டிபிகேஷன் பண்ணணும். ஈக்குவேஷன் ஃபுல்லா மல்டிபிகேஷன் பண்ணணும். அப்ப ஈக்குவேஷன் ஃபுல்லா ஒன்னால மல்டிபிகேஷன் அது அப்படியே தானே வரப்போகுது. எப்படி வரும்? Cr2 O7 2 மைனஸ் 1 பண்ணா 1 அப்படியே தான் வரும். 6 எலக்ட்ரானு gives 2 into 1 2 தான் வரப்போகுது. 2Cr 3 plus முடிச்சா? இப்போ கீழே இதுதான் பண்ணணும், ஆக்சிடேஷனை 6 ஆல் மல்டிபிகேஷன் பண்ணும். அப்ப என்ன வரும்? 6 Fe 2 plus gives இந்த ஒண்ணுக்கு தான் மீனிங் முன்னாடி, அதனால 1 மல்டிபிகேஷன் பண்ணிடும். 6 Fe 3 plus பிளஸ் 1 6 ஆர் 6 எலக்ட்ரான். ஓகேவா? எஸ். இப்போ என்ன சார் பண்ணணும் சொன்னாக்கா, இந்த லாஸ் ஆஃப் எலக்ட்ரானையும் கெயின் ஆஃப் எலக்ட்ரானையும் என்ன பண்ணணும், அடிச்சிடலாம். அடிச்சிச்சா? எஸ். இப்போ என்ன சார் பண்ண போறோம்னு பாருங்களேன், நல்லா கவனி. இப்போ வந்து இதை என்ன பண்ணணும், ஆட் பண்ணி எழுதணும். ஆட் பண்ணி எழுதணும். எப்படி ஆட் பண்ணி எழுதணும் பாருங்க, நான் கையில் எழுதுவேன், இங்க ஸ்பேஸ்ல எழுதுறேங்க. Cr நல்ல கவனி, Cr2 O7 2 மைனஸ் பிளஸ் 6Fe 2 பிளஸ் gives என்ன இருக்குது 2Cr 3 பிளஸ் 6Fe 3 plus. அவ்வளவுதான். இப்ப நல்லா கவனிங்க, நல்லா புரிஞ்சுங்க. இப்ப லாஸ்ட் ஸ்டெப்ஸ், இதான் லாஸ்ட் ஸ்டெப்ஸ். இப்ப என்ன சார் பண்ணணும்னு சொன்னாக்கா, இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எத்தனை ஓ இருக்கு பாருங்கம்மா. எத்தனை ஆக்சிஜன் இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல? Cr2O7ல 7 ஓ இருக்கா? 7 ஓ இருக்கா இல்லையா? Fe கூட மத்த எங்கன்னா ஓ இருக்கா? கிடையாது. மத்த எங்கன்னா ஓ இருக்கா? கிடையாது. சரியா? இடத்துல ஓ எங்கேயும் கிடையாது இல்லையா? அதனால நீங்க என்ன பண்ண சொன்னாக்கா, எங்க இப்ப லெஃப்ட் சைடுல 7 ஓ இருக்கு, ஆனா ரைட் சைடுல ஓ இல்ல. அதனால நம்ம என்ன பண்ண சொன்னா, நல்லா புரிஞ்சுட்டு, இது அசிடிக் மீடியம் சொன்னோம் இல்லையா ஃபர்ஸ்ட், அதுக்கு அந்த ரீசன் பாருங்க. லெஃப்ட் சைடுல 7 ஓ இருக்கு, ரைட் சைடுல ஓவே இல்ல. அதனால இங்க எத்தனை ஓ இருக்கோ அத்தனை வாட்டர் போடணும், 7H2 போடணும். ரைட் சைடுல 7H2 போட்டா இப்ப H வந்துச்சு ரைட் ஹேண்ட் சைடுல, ஆனா லெஃப்ட் சைடுல H இல்ல. அதனால லெஃப்ட் சைடுல எத்தனை H, ரைட் சைடுல எத்தனை H இருக்கோ அதை லெஃப்ட் சைடுல H பிளஸ்ஸா போடணும். அப்ப 7 2 சார் 14H பிளஸ். இவ்வளவுதான் பேலன்ஸ். இப்ப இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இவனை செக் பண்ணி பாருங்க. இங்க 2Cr 2Cr, இங்க 7O, இங்க 7O, இங்க 6Fe, இங்க 6Fe, இங்க 14H, இங்க 14H. தட்ஸ் பேலன்ஸ் ஆயிடுச்சு பார். இப்படிதான் பேலன்ஸ் பண்ணணும். சொல்லுங்கப்பா. லாஸ்ட் ஸ்டெப் இன்னொரு தடவை சொல்லுங்க சார், கொஞ்சம் டவுட். ஒண்ணுப்பா, இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு இங்க இது அப்படியே எடுத்துனா இங்க ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா எடுத்துனா என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு பாக்குறேன் எது இல்லையோ அது பேலன்ஸ் பண்ணணும். ஓ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 7 இருக்கு, என்ன பண்ணணும், அசிடிக் மீடியத்தால 7H1 போடணும், வாட்டர் போடணும். இந்த போட்டா இவ்வளவுதான் பேலன்ஸ். Yes, sir. எஸ். அடுத்த ஒன்று போற பாருங்க.
கவலைப்படாது, ஒன்றும் கவலைப்படாது, பொறுமையா ஒன்று புரிஞ்சுக்கணும். சரியா? செகண்ட் ரியாக்ஷன்ஸ் நல்லா கவனி. Cr2O7 2 minus plus I minus gives Cr3 plus I2. முதல்ல என்ன மீடியம் சொல்லுங்க யாரோ ஒருத்தர். என்ன மீடியம்? அசிட்டிக் மீடியமா பேசிக் மீடியமா? எப்ப எல்லாம் அமைதியா இருக்கீங்க? அசிட்டிக் மீடியம். அசிட்டிக் மீடியம், ஏன்னா மைனஸ் பிளஸ் ரெண்டுமே இருக்குல்ல, அதனால இது அசிட்டிக் மீடியம். புரியுதா? ஓகே, கவனி. இப்போ இங்க சிஆருக்கு எவ்வளவு ஆக்சிஜன் நம்ம கண்டுபிடிங்க? +6 வருமா? என்னன்னு கண்டுபிடிச்சுக்கும். இங்க ஐக்கு எவ்வளவு ஆக்சிஜனா, இங்க என்ன சார்ஜ் இருக்கோ அதான், அப்போ -1. இங்க சிஆருக்கு என்ன சார்ஜ் இருக்கோ அதான் ஆக்சிஜன் நம்பர் +3. இங்க I2 0, ஏன்னா ஃப்ரீ ஸ்டேட். அப்போ இந்த சிஆர்ல இருந்து இந்த சிஆர் போதுன்னா +6 இருந்து +3 மாறுது. +6 இருந்து +3 மாறுதா? ஆமா தானே? எஸ். +6 இருந்து +3 மாறுனா அப்போ ஆக்சிஜன் நம்பர் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஆக்சிஜன் நம்பர் டிக்ரீஸ் ஆனா அதுக்கு ரிடக்ஷன். எவ்வளவு எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் கேட்டா +6 +3 போச்சுன்னா +3 தான் டிஃபரன்ஸ் ரிடக்ஷன். ஓகே, இங்க I மைனஸ் வந்து இங்க I2 போங்க. இங்க -1 0, -1 0 டிக்ரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதா? ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது ஆக்சிடேஷன். எவ்வளவு எலக்ட்ரான் டிஃபரன்ஸ்னா இங்க -1 0னா ஒரு எலக்ட்ரான் டிஃபரன்ஸ். ஓகேவா? எஸ். இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னா ஆக்சிடேஷன் தனியா எடுத்து ரிடக்ஷன் தனியா எடுத்து ஃபர்ஸ்ட் ரிடக்ஷன் எழுதணும். என்ன ரிடக்ஷன் இருக்கு அதை மட்டும் எழுதுங்க. மியூட் ஆஃப் பண்ணி பேசு போனீங்க. Cr2O7 2 மைனஸ் gives Cr3 plus. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரிடக்ஷன் எடுத்து எழுதியாச்சு. நல்லா கவனிங்க. இப்போ இங்க 2Cr இருக்கு, இங்க ஒரே ஒரு Cr இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இங்க 2 போடணும். இங்க 2 போட்டா இப்போ ரிடக்ஷன் எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் 3 தானே? அப்ப நீங்க 2 போட்டு என்ன பண்ணணும்? 3 மல்டிப்ளை பண்ண சொன்னா அப்ப என்னது? 6 எலக்ட்ரான். 6 எலக்ட்ரான்ஸ். புரியுதா? 6 எலக்ட்ரான்ஸ். முடிஞ்சிச்சா? இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? ஆக்சிஜன் எடுத்து எழுதணும். ஆக்சிஜன் ஈக்குவேஷன் பார்த்துக்கிடுங்க. எங்க இருக்கு ஆக்சிஜன்? I மைனஸ் gives என்னமா? I2. கரெக்டா? எஸ். நல்லா கவனிங்க. இங்க ஒரு I இருக்கு, இங்க 2I இருக்கு. அப்ப என்ன பண்ண? கண்டிப்பா இங்க 2 போடணும். அப்ப இங்க 2 போட்டா இந்த ஒரு எலக்ட்ரான் டிஃபரன்ஸ். அப்ப ஒரு எலக்ட்ரான் 2 மல்டிப்ளை பண்ண போறோம் 2 எலக்ட்ரான். புரியுதுங்களா? நான் சொன்னது புரிஞ்சுதா? எலமெண்ட்டை பேலன்ஸ் பண்ணணும். எலமெண்ட்டை பேலன்ஸ் பண்ணும்போது எந்த நம்பர் பேலன்ஸ் பண்ணி அதே நம்பர் என்ன பண்ணணும்? டிஃபரன்ஸ் எலக்ட்ரான் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இங்கவே என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ண பாருங்க. இங்க 6 எலக்ட்ரான், இங்க 2 எலக்ட்ரான். அதாவது 1 டைம் இருக்கு, இங்க 3 டைம் இருக்கு. இங்க 3 டைம், இங்க 1 டைம். இது ரெண்டு டிஃபரெண்ட், சேமா டிஃபரெண்ட் டிஃபரெண்ட். அப்ப என்ன பண்ணும்? ஆப்போசிட்டா மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இங்க 1 எலக்ட்ரான் மல்டிப்ளை பண்ணு, இங்க 3 எலக்ட்ரான மல்டிப்ளை பண்ணு. பண்ணலாமா? 3 எலக்ட்ரான மல்டிப்ளை பண்ணு. ஓகே ஓகே. இப்போ 1 எலக்ட்ரான் பண்ணா ரிடக்ஷன் அப்படியே தான் வரப்போகுது. நோ சேஞ்சஸ். ஆமா தானே? இப்போ என்ன வரும்? Cr2O7 2 மைனஸ் பிளஸ் 3 எலக்ட்ரான்ஸ் gives 2Cr3 plus. இப்போ கீழே பாருங்க, 3 எலக்ட்ரான் மல்டிப்ளை பண்ணணும். நம்ம தானே? அப்போ 3 எலக்ட்ரான் மல்டிப்ளை பண்ணா வரும். இங்க 2 இருக்கா? அப்ப 3 2 சார் 6I மைனஸ் gives இங்க 1 இருக்கா? அப்ப என்ன? 1 3 சார் 3I2 3I2 பிளஸ் 1 3 சார் 3 எலக்ட்ரான்ஸ். இப்போ எலக்ட்ரான் சேம் ஆயிடுச்சு பாருங்க. அப்போ 3 எலக்ட்ரான் 3 கேன்சல் பண்ணலாமா? அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3 பேர் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து பிளஸ் போட்டு இது கூட தான். எப்படி எதுக்கு அப்போ? Cr2O7 2 மைனஸ் பிளஸ் 6I minus gives 2Cr3 plus 3I2.
ஓகேவா? எஸ். இப்ப நல்லா கவனி, இது என்ன மீடியம்? ஆசிட் மீடியம். ஆமா தானே? ஆசிட் மீடியம். அப்ப ஆசிட் மீடியத்தால இங்க என்ன பண்ணோம்? இங்க 7 ஓ இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஓ இருக்குன்னு கிடையாது. ஆசிட் மீடியம்னா ஓ வந்து நம்ம என்ன சொல்லிட்டேன்? எத்தனை ஓ இருக்கோ அத்தனை வாட்டரை போட சொல்லிருக்கேன். அப்போ 7H2O. அப்போ 7H2O போட்டா இங்க எவ்வளவு H இருக்கு? 7 2 14H. அப்போ 14H பிளஸ் இங்க போடணும். அவ்வளவுதான் பேலன்ஸ். இப்போ செக் பண்ணி பாரு. 2Cr 2Cr 7O, இங்க 7O இருக்கா? இங்க 6I, இங்க 3 2 6I, 14H, இங்க 7 2 14H. அவ்வளவுதான் பேலன்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. கிளியராப்பா? இப்ப யாரும் புரிய சொல்லுமா? கிளியரா இருக்கா? எஸ் ஆர் நோ? எஸ் சார். யா யா. நீங்க ப்ராக்டிஸ் நிறைய இருக்குமா? நீங்க ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஒரு கொஸ்டினா ஒரு 10 கொஸ்டின் போகும்போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சு போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளமா எழுதிச்சா? எஸ் சார். நெக்ஸ்ட் ப்ராப்ளமா? ஓகே பாருங்க. கவனி. தேர்ட் கொஸ்டின். ஓகேவா? பாருங்க. Cr2O7 2 minus plus S2 minus Cr3 plus plus S. ஓகேவா? பேலன்ஸ் பண்ணலாமா? ரெடியா? முதல்ல ஆக்சிடேஷன் நம்பர் சொல்லுங்கம்மா. இங்க Cr2க்கு எவ்வளோ? 6 சார். +6. இங்க Sக்கு எவ்வளோ? -2. இங்க Crக்கு எவ்வளோ? +3. இங்க Sக்கு எவ்வளோ? 0. அப்போ இந்த Cr இருந்து இந்த Cr வாங்க. +6 +3. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் என்ன ஆகுது? டிக்ரீஸ். அப்போ டிக்ரீஸ்னா ரிடக்ஷன். எவ்வளவு இருக்கான் டிஃபரன்ஸ்? 3 இருக்கான் டிஃபரன்ஸ். யா. அடுத்தது இங்க -2, இங்க 0. ஓகேவா? அப்போ -2 0னா ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ். அதனால ஆக்சிடேஷன் எவ்வளவு இருக்கான் டிஃபரன்ஸ்னா 2 எலக்ட்ரான் டிஃபரன்ஸ். அப்ப எதெல்லாம் ஆக்சிடேஷன் எதை ரிடக்ஷன் கண்டுபிடிச்சுமா? சார். யா. இப்போ என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ரிடக்ஷன் தேடுங்க. ஃபர்ஸ்ட் ரிடக்ஷன் தேடுங்க. என்ன ரிடக்ஷன்ல? Cr2O7 minus, ஓகே, gives Cr3 plus. யாராவது சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்லுங்க. யாராவது என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இங்க 2Cr இருக்கா? இங்க Cr மட்டும் இருக்கா? அப்ப இங்க 2 போட்டா இப்போ இந்த 6 எலக்ட்ரான் அவ்வளவுதான். வெரி குட். அப்ப கெயின் ஆஃப் எலக்ட்ரான் 6. இப்போ ஆக்சிடேஷன் எழுதலாமா? ஓகே, ஆக்சிடேஷன் பாருங்க. S2 minus S. கரெக்டா? எஸ். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, சாரி, ப்ளீஸ் வெயிட். ஓகே, கவனி. அப்ப இங்க S1, இங்க S1. அப்ப லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் மட்டும் சொல்லுங்க. எவ்வளவு? 2 எலக்ட்ரான். யா. இப்போ நல்லா கவனி. இப்போ இங்க 6 எலக்ட்ரான் இருக்கு, இங்க 2 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப இது 1 டைம் இருக்கு, இதுல 3 டைம் இருக்கு. இப்போ ரெண்டு சேம்னா கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? ஆப்போசிட்டா மல்டிபிகேஷன் பண்ணணும். 1 எலக்ட்ரான், இங்க 3 எலக்ட்ரான். ஓகேவா? அப்ப ஆப்போசிட்டா மல்டிபிகேஷன் பண்ணணும். பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாருங்க. ஓகே, Cr2 O7 2 minus plus 3 electron 2Cr 3 plus. அடுத்து 3 electron முடிச்சு பண்ணுங்க. 3s2 minus gives 3s plus 3 electrons. பண்ணிடுச்சா? இப்ப என்ன பண்ணலாம்? 3 electron 3 electron கேன்சல் பண்ணிடலாம். அப்போ கேன்சல் பண்ண பண்றோம், மீதி பார்த்து எழுதுங்க. என்ன வரும்?
Cr2 Cr2 plus Plus 3s2 3s2 minus 2 minus plus plus 3s2 minus plus minus gives 2Cr3 2c3 plus plus 3s. 3s. ஓகே இப்போ ஓகே ரெடி. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 7 ஊருக்கா, ரைட் ஹேண்ட் சைடுல ஏதோ ஊர் கூட கிடையாது. அப்ப என்ன பண்ணோம், இது ஆசிட் என்ன மீடினா, இது என்ன மீடி, இது அசிடிக் மீடி. அப்ப என்ன பண்ணீங்க, பிளஸ் 7H2. அப்போ 7H2 போட்டு எத்தனை H இருக்கு, H பிளஸ் அவ்வளவுதான். இதான் ஈக்குவேஷன் பேலன்ஸ். இவ்வளவுதான்மா, வேற எதுவுமே இல்லை, வெரி சிம்பிள். சரியா, 3-4 முறை கேட்டாமா இந்த பேலன்ஸ் பண்ற ஈக்குவேஷன். பேலன்ஸ் பண்றதுலயே விதவிதமா கொஸ்டின் 3 டைம் கேட்டான். புரியுதா? சார். அதனால சிம்பிளா. சரி, இப்ப நான் ஒரு கொஸ்டின் தரேன், நீங்களே ஆன்சர் பண்றீங்களா? ஓகே சார். யாரோ ஒருத்தர் மியூட் பண்றீங்க, மக்கள் கவனிங்க. பார்த்து இதெல்லாம் எழுதி பாருங்க. நீங்க சொன்னீங்கன்னா நான் எழுதும் ஃபர்ஸ்ட். சரியா, Cr2 OH2 மைனஸ் பிளஸ் SO2 gives Cr3 plus SO4 2 minus SO4 2 minus. ஓகேமா, சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொல்றேன், நேம் சொல்லுங்க ஃபர்ஸ்ட், அப்புறமா ஆன்சர் சொல்லுங்க. யார் இப்ப சொல்றீங்க, தெரிஞ்சீங்க யாரும் என்ன சொல்லுங்க. சார் Cr அதோட மதிப்பு பிளஸ் ஆர் சார். +6. ஓகே, ஆக்சிஜன் Crக்கு வந்து ஆக்சிஜன் வந்து ரிடக்ஷன். இல்ல நீங்க ஒவ்வொரு எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் அடிஷன் சொல்லுங்க. Cr2 வந்து +6, S க்கு எவ்வளவுங்க? Sக்கு வந்து 2 மைனஸ். கரெக்டா சொல்லுங்க. இல்ல சார் 0 சார். +4மா, O வந்து ஒரு O -2, 2 O -4, அப்ப அது கூட +4 தானே. அடுத்தது இந்த Cr க்கு +3, இந்த Cr க்கு +3 +3, இந்த S க்கு எவ்வளவு, -2. ஆமா கரெக்டா சொல்லுங்கம்மா. SO4 2 மைனஸ் இருக்கு, +6 வரும். அப்போ கவனி, அப்போ என்ன பண்ணணும் சொன்னா, இந்த Cr இருந்து இந்த Cr போனா என்ன, +6 இருந்து +3னா ஆக்சிஜன் முறை என்ன ஆகுதுங்க, டிக்ரீஸ் ஆகுது. ரிடக்ஷன் எவ்வளவு எலக்ட்ரான் டிஃபரன்ஸ்னா 3 எலக்ட்ரான் டிஃபரன்ஸ். SO2 இந்த S ல இருந்து இந்த SO போங்க, அப்ப இங்க +4 இங்க +6, அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆக்சிடேஷன் எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் 2 எலக்ட்ரான் டிஃபரன்ஸ். யா, இப்போ எடுத்து இதெல்லாம் தனியா ஃபர்ஸ்ட் ரிடக்ஷன் எடுத்துலாம். ரிடக்ஷன் நடந்திருக்கு, Cr2O7 2 minus gives Cr3 plus. இங்க 2Cr இருக்கு, அதனால என்ன பண்றேங்க 2 போடுறேன். இது 2 போட்டா அப்ப எவ்வளவு எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் கெயின், 6 எலக்ட்ரான் கெயின். அடுத்தது ஆக்சிடேஷன் போடலாமா, என்னது SO2 gives SO4 2 minus. எலக்ட்ரான் இப்போ S ஒரே ஒரு டைம் இருக்கும், எலக்ட்ரான் டிஃபரன்ஸ்னா 2 எலக்ட்ரான் டிஃபரன்ஸ். புரியுதா சார்? எஸ் சொல்லுங்க. +6 எலக்ட்ரான் எப்படி சார் வந்தது? எங்க இங்கயா, ரிடக்ஷன்ல அதாங்க. இங்க 2Cr இருந்துச்சு இல்லையா, அப்ப நான் ஃப்ரண்ட் 2 போட்டேன் இல்லையா, அப்போ ஃப்ரண்ட் 2 போட்டா நம்ம என்ன பண்ணோம், இந்த எலக்ட்ரான இதோட ரிடக்ஷன் இருக்கு, அப்ப டிஃபரன்ஸ் இருக்கானே, அப்ப டிஃபரன்ஸ் 2 மல்டிப்ளை பண்ணா 6 இருக்கு. இப்ப அங்க பாருங்க, இங்க S இருக்கு, இங்க S இருக்கு, அப்ப இதெல்லாம் எதுவுமே மல்டிப்ளை பண்ணக்கூடாது, அப்ப இதுக்கு டிஃபரன்ஸ் ஆகும், அது அப்படியே போடணும். அதுதான் இங்க பாருங்க, இந்த 2 எலக்ட்ரான் இருக்கா, அதான் ஓகே சார். ஆக்சிடேஷன் நடந்த இடத்துலயும் ரிடக்ஷன் அந்த எலிமெண்ட்லயும்
சேமா இருந்தா அப்படியே எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் போடணும். ஆக்சிடேஷன் ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்தா என்ன பண்ணோம், எதை பேலன்ஸ் பண்ணி அந்த நம்பரால பேலன்ஸ் பண்ணி எழுதணும். இப்போ பாருங்க, இங்க 6ல எத்தனை டைம் இருக்குன்னா 3 டைம் இருக்கும், இங்க 2ல 1 டைம் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், ஆப்போசிட்டா மல்டி. ஃபர்ஸ்ட் இது 1 எலக்ட்ரானால பெருக்கணும் சார். செகண்ட் இது 3 எலக்ட்ரான். அவ்வளவுதான். ஓகேவா? ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும், ஆட் பண்ணுங்க. எப்படி ஆட் பண்ணணும், மல்டிபிகேஷன் பண்ணுங்க. Cr2O7 3 electrons 2 electron plus 2 Cr3 plus SO2 CSO is 2 minus 3 electrons. அப்போ 3 கேன்சல் பண்ணலாமா? என்ன இருக்கு, Cr2O7 2 minus plus 2 SO2 gives 2 Cr3 plus 3 SO4 2 minus. இது நல்லா கவனமா கவனிக்கணும். என்ன சொல்றது பாருங்க, இங்க 7 ஓர்க்கா, இங்க 4 ஓர்க்கா, ஏன்னா 2 2 4 ஓ, அப்ப 7 ஓ 4 ஓ எவ்வளோ, 11 ஓவா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல, ரைட் ஹேண்ட் சைடுல ஓ இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடுல எவ்வளோ இருக்கு, 12 ஓ இருக்கு, 12 ஓ இருக்கு. புரியுதா? ஏன்னா நாம அப்போ ரைட் ஹேண்ட் சைடுல 12 ஓ இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 11 ஓ இருக்கு. அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ், 1 ஓ டிஃபரன்ஸ். 1 ஓ எங்க வரணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வருமா ரைட் ஹேண்ட் சைடுல வரணுமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வரணும். புரியுதா? என்ன சொல்ல புரியுதாப்பா? அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வரணும். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் கம்மியா இருக்கு. இப்ப என்ன பண்ணோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் வாட்டர் போடணும். இப்போ அப்ப H பிளஸ் இங்க பண்ணோம், ரைட் ஹேண்ட் சைடு பண்ணோம். எவ்வளவு H பிளஸ்னா 2H பிளஸ். இது என்ன மீடியம் பாருங்க, ஆசிட் மீடியம். ஏன்னா பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கு, அதனால இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணணும். கிளியரா? ஓகேவா? ஓகே சார். அடுத்து ஒன்று போடலாமா? இது கிளியரா இருக்கா அவருக்கு? எஸ் சார். எஸ். ஓகேப்பா, நெக்ஸ்ட் ஒன்று பண்ணலாம். Two minus Sn plus gives Cr3 plus Sn4 plus. ஓகே பாருங்க, இப்போ இந்த Cr வந்து பிளஸ் 6, Sn-க்கு பிளஸ் 2, Cr-க்கு பிளஸ் 3, Sn-க்கு பிளஸ் 4. அப்போ இந்த Cr இருந்து இந்த Cr போனா பிளஸ் 6 பிளஸ் 3னா ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆகுனா ரெடக்ஷன். எவ்வளவு இருக்கா டிஃபரன்ஸ்னா 3 இருக்கா டிஃபரன்ஸ். யா Sl வந்து இந்த Sn-க்குனா பிளஸ் 2 பிளஸ் 4. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆனால் அது பேர் ஆக்சிடேஷன். எவ்வளவு இருக்கா டிஃபரன்ஸ்னா 2 இருக்கா டிஃபரன்ஸ். ஓகேவா? யா என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ரெடக்ஷன் எடுத்துடுங்க. ஸோ Cr2O7 2 minus. ஓகேவா? gives Cr3 plus. இப்ப நல்லா கவனி, இங்க 2 Cr இருக்கு, இங்க Cr இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இங்க 2 போடுறேன். இங்க 2 போட்டா இப்போ டிஃபரன்ஸ் கூட எலக்ட்ரான் மல்டிபிகேஷன் பண்ணி எவ்வளோ 6 எலக்ட்ரான். இதுதான் வேற எதுவும் கிடையாது. அடுத்து ஆக்சிடேஷன். அப்ப ஆக்சிடேஷன் எப்படி பண்ணணும், எல்லாம் வந்துருக்கு பாருங்க. Sn2 plus gives Sn4 plus. இங்கேயும் ஒரே ஒரு Sn, இங்கேயும் ஒரே Sn. அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸோ அது அப்படியே எதுனா போதும். புரிஞ்சுச்சா? எஸ். இப்போ பாருங்க, இதை சிம்பிளிஃபை பண்ணா இது 3 டைம் 2 இருக்கு, இதுல 1 டைம் 2 இருக்கு. அப்ப ரெண்டும் சேம்னா கிடையாது, அப்ப டிஃபரன்ஸா இருக்கு. அப்ப என்ன பண்ணோம், இங்க 1 எலக்ட்ரான் மல்டிபிளை பண்ணு, இங்க 3 எலக்ட்ரான் மல்டிபிளை பண்ணு. ஓகேவா?
பண்ணிடலாமா? யா. அப்ப என்ன பண்ண சதீஷ் பண்ணுங்க. Cr2O72 மைனஸ் பிளஸ் என்னம்மா 3 electrons gives 2 Cr3 plus அப்படி வருமா? எப்படி வரும்? 3SN2 plus gives 3SN4 plus 3 electrons வருமா? இப்ப என்ன பண்ணோம்? இந்த 3 இந்த 3 கேன்சல் பண்ணலாமா? அப்ப இருக்கு இது பண்ணலாம். Cr2O72 minus plus 3SN2 plus gives 2 Cr3 plus 3SN4 plus. இப்ப என்ன பண்ணணும்? இங்க 7 இருக்கு, வேற எங்கேயுமே O இல்லை. அப்ப என்ன பண்ணோம்? இது முதல்ல என்ன மீடியம்னா இது ஆசிட் மீடியம், ஏன்னா பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கு. அப்ப என்ன பண்ணோம்? 7 ஒன்னா ரைட் ஹேண்ட் சைடுல O இல்லாதனால 7H2O. அப்ப இந்த 7H2O போட்டா இங்க என்ன பண்ணோம்? 14H plus 14H. அவ்வளவுதான். இப்படிதான் பேலன்ஸ் பண்ணும். புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? no sir. No. புரியுதம்மா? சரியா? எக்ஸாம்பிள் பாத்துக்க. சொல்லுங்க பார்க்கலாம். MnO4 2 minus plus Cl2 gives MnO4 minus plus Cl minus. இதான் எக்ஸாம் ஹோம்வொர்க். நாளைக்கு போட்டுருக்கீங்களா இதை? எஸ் சார் நோ? Yes sir. Yes, sir. Yes sir. ட்ரை பண்ணுங்க. என்ன பண்ண முடியல பண்ணல போறேன் நாளைக்கு. சரியா? ஓகேப்பா. தேங்க்யூ டு ஆல். டுமாரோ பார்ப்போம். Thank you, sir. Thank you sir. தேங்க்யூ.